மாப்பிள்ளைங்க என்ன சிவப்பு காத்து இந்த பக்கம் வீசுது? அது ஒண்ணு இல்லைங்க மாப்பிள்ள, இங்கிலாந்து ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிட்டீங்க, அதான் பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். தேங்க்யூ. அது எப்படிங்க மாப்பிள்ள அத்தனை பேர் நல்லா ஆகிட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் செலக்ட் ஆனீங்க? அதே ஐபிஎல் தான் மாப்பிள்ள. இந்த பசங்களா இந்தியான்னு வந்துட்டா நம்ம பச்சை போய் பேசுற. அது ஐபிஎல்லே டெஸ்ட் மாதிரி தான் ஆடுறான், டெஸ்ட்ல ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டானுங்க. பைத்தியாருங்க, செலக்ஷன் டெஸ்ட் சீரிஸ் தெரியாம 6-4 அடிச்சிருக்கானுங்க. ஆனா பழைய கில்லாடிக்கு மாப்பிள்ள நீங்க என்னோட டெஸ்ட் நல்லா பண்றான்னு தலையை எடுத்து வச்சிருந்தானுங்க. நாளை ரிட்டையர் ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு சண்டை போட்டு உள்ள போயிருக்கிறேன். தாங்கள் வந்த நோக்கம் அது மாப்பிள்ள, இதுல ஒரு 1500 செக் எழுதிக்கிறேன், நீங்க புடிங்க சொல்றேன், நீங்க புடிங்க. எது ஜட்டு இதை வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க, ஃபுட்டும் ஜூஸ் கீசுன்னு குடிச்சு நல்லா உடம்பு தேத்துங்க. எப்படிப்பட்ட டிவி மாப்பிள்ள நீங்க? நட்டு சிங்கெல்லாம் வாய் பேசிட்டு இருக்கு, எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது உங்க கடைசி மேட்ச் மாப்பிள்ள, கண்டிப்பா நீங்க வெற்றியோட தான் வீடு திரும்பணும். நீங்க சார் டார்ச்சர் பண்றீங்க. அப்புறம் மாப்பிள்ள, டெஸ்ட் பிராக்டிஸ் நீங்க மேட்ச்ல பண்ணிட்டு இருப்பீங்க, அதனால நீங்க தலையெல்லாம் கொஞ்சம் கடைசியில இறங்குங்க. பின்னாடி பினிஷிங் ஆள் வேணும்ல. அந்த நண்டு சிண்டு பேசின பேச்சுக்கெல்லாம் பதிலடி கொடுத்தே ஆகுங்க மாப்பிள்ள, வெற்றி நிச்சயம். பதிலடி கொடுக்கறேன்டா. சார் ரவீந்திர ஜட்டு இங்கிலாந்து சீரீஸ் அதே மாதிரி ஆரம்பிக்கிறானே. அதை வாங்கின அதே டேய் உண்மை சொல்லு, எதுக்கு வந்த? அது கொஞ்ச காலமா மக்கள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க வெயில்ல, மரத்தை வளர்த்தீங்க உங்க டாட்ல, அதனால கொஞ்சம் கொஞ்சமா மழை வருது எங்க வீட்டுல. இதான் உங்க கடைசி மேட்ச். இப்போ மக்கள் எல்லாம் மரம் வளர்க்கறது ஸ்டாப் ஆயிரும் பயப்படுறாங்க. இப்பதான் மாஸ்டர் பொண்ணையும் பிசிசியும் கரெக்ட் பண்ணி படிப்படியா போயிட்டு இருக்கிறேன். இந்த கப்பையும் வாங்கி கொடுத்தனா அடுத்து நம்ம தான். இந்த மேட்ச் நீங்க ஜெயிச்சு ஒன்னும் ஆக போறது இல்லை. அதனால எங்களுக்காகவும் மக்களுக்காகவும் நீங்க கொஞ்சம் மரம் வளர்க்கணும், மழை வரணும், அதுக்கு தலை வரணும். நீங்கெல்லாம் வந்து அப்படியே முன்னாடி ஆடி கொடுத்தீங்கன்னா நாங்க ஈஸியா ஜெயிச்சுட்டு போயிடுவோம். டேய் சின்ன சச்சின் அவர் யாரு எப்படி? எங்களுக்காக இல்லைனாலும் ஞாபகம் இருக்குல்ல, ஆர்சிபி. The next day. பாய்ஸ், ஆர்சிபி நம்ம ஜெயிக்கணும்னு டீல் பேசுறாங்க. அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத பேராசை? ஜிடி நம்ம தோக்கறதுக்கு காசு கொடுக்குறானுங்க. காசு எதுக்குங்க வேஸ்ட் பண்றானுங்க? காசு வாங்காமே தோத்துட்டு தான் இருக்கிறோம். ஆனா அவனு சொல்றதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. ஆர்சிபி மட்டும் ஜெயிச்சிட்டானுங்க, நம்மளை வச்சு செய்வானுங்க, நான் வச்சு செய்வானுங்க. அவனுங்க டாப் 2க்கு போகவே கூடாது. அப்போ நாம தோக்கணும். அதுக்கு எங்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. இதுக்கு பிளான், நம்ம ஆனாலே போதும் தோத்துருவோம். நம்ம சீனியர் சிங்கங்களை இறக்க போறேன். கூப்பிடுறா நம்ம விஜய் சங்கர், அஸ்வின், திருப்பதிய. இதை மீறி எப்படி ஜெயிக்கிறோம்னு பார்க்கலாம். ஓல்டேஜ் ஹோம்ல சேர்க்க வேண்டியவங்களா டீம்ல சேர்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படா மேட்ச் ஜெயிக்கும்? ஏய் அவன் உட்கார வைக்கிறா, அவன் மேட்ச்ல கிடையாதுடா, அவன் தூக்குங்கட வச்சுட்டு. டேய் கேள்வி கேட்டுன்னு ஒரே காரணத்துக்காக கையில அடி கால் அடின்னு நான் உட்கார வச்சிட்டீங்களா? இவனையெல்லாம் சேர்த்திட்டு என்னை மாதிரி பசங்களாம் உட்கார வைக்கிறங்க தானே டீம் இப்ப இருக்குது. இதுலயும் ஜெயிக்கிற மாதிரி வந்தா வேற வழியே இல்லை, தலை இறக்கிற வேண்டிதான். இது மரணத்தை குறிக்கும், இது மரணம் தான். என்ன நடக்குதுங்க? ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம் சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு ஆர்சிபி ஃபேன்ஸும், சிஎஸ்கே தோக்கணும்னு சிஎஸ்கே ஃபேன்ஸும் நடக்கிற மேட்ச் தலை இது.